Swagatam. We will start in 5 minutes. Please hold on. Please wait. No. In your laptop or system, there will be a button called mute. You have to press that so that I will not hear any sounds from you.
सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। We continue from the previous session where we stopped. விண்ணொன்றை மகாவிண்ணென்றே மேக வெண்ணென்றும் பாரின் மண்ணொன்று கடவெண்ணென்றே மருவிய சலவெண்ணென்றே எண்ணும் கற்பனை போலொன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் அண்ணும் கூட்டத்தன் சீவன் நான்கு சைதன்யம் மாமே என்ற இந்த பாடலில் நாம் இருக்கிறோம். விண் ஒன்றை, விண் என்பது ஆகாசம், ஆகாசம் என்பது ஒன்றுதான். அந்த ஒரு ஆகாசத்தை மகாவிண் என்று, மகாகாசம் என்று சொல்லிக்கொண்டு, பிறகு அந்த மகா ஆகாசம் மேகத்திற்கு அவகாசம் கொடுக்கிறதுனாலே மேக ஆகாசம் என்றும் மேவின் என்றும் பாரின் பார்த்து மண் ஒன்று கடவிண் என்று, மண்ணினால் செய்யப்பட்ட அந்த கடத்திலே இருக்கக்கூடிய ஜலத்திற்கு மீறிய ஆகாசம், கொஞ்சம் ஜலம் இருக்கு, அதிலே ஆகாசமும் இருக்கு. ஜலம் போக மீதமுள்ள பாகத்திலே இருக்கக்கூடிய ஆகாசம் கட ஆகாசம் என்றும், அந்த ஜலத்திலே பிரதிபலிக்கக்கூடிய நட்சத்திரங்கள், மேகங்கள், சூரியன், இவற்றையெல்லாம் ஜல ஆகாசம், ஜலத்திலே தெரிகிறதுனால ஜல ஆகாசம். இப்ப எத்தனை ஆகாசம் ஆச்சு? 4 ஆகாசம் ஆச்சு. மகா ஆகாசம், மேக ஆகாசம், கட ஆகாசம், ஜல ஆகாசம்னு 4 ஆனதை போல் ஜாக்கிரதா அவஸ்தையிலே அந்தఃகரணத்திலே பிரதிபலிக்கிற ஆத்மனை, ஜாக்கிரதா அவஸ்தையிலே இருக்கிற ஆத்மனாகவும், ஸ்வப்ன அவஸ்தையிலே இருக்கக்கூடிய பிரதிபலிப்பை ஸ்வப்ன அவஸ்தையாகவும், சுஷுப்தி அவஸ்தையிலே ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை சுஷுப்தி அவஸ்தையாகவும் ஜீவன் அனுபவம் செய்கிறான். துரியம் என்ற நிலையையும் தெரிந்து கொள்கிறார். 4 சைத்தன்யம் ஆமே. சைத்தன்யமானது 4 வகையில் பிரதிபலிக்கப் போகிறது. அவையெல்லாம் என்ன என்று சொல்ல போகிறார். இனி பஞ்சகோஷங்கள். பஞ்சகோஷங்களில் அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று 4 கோஷங்களிலும் யார்தான் பிரதிபலிக்கிறார்? அந்த கூட்டஸ்தனே பிரதிபலிக்கிறான். பூச்சிய ஈசன் சீவன் புகழ் பதம் இரண்டினுக்கும் வாட்சியம் லட்சியந்தான் மலமிலா பிரம்மமான்மா காட்சிய பாலின் நெய் போல் கலந்தொன்றாங் கடைந்தெடுக்கும் ஆஜ்யம்
என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. 59வது பாடல். பூஜ்ய ஈசன் சீவன் புகழ் பதம் இரண்டேனுக்கும். Tell me what is DNA copy. I request the participant to mute. Okay, get the pen. I request the audience the book to maths book எடுத்துறோம். I request the participants to mute. The maths book எடுத்துட்டு வாங்களா, எனக்கு கேக்குறது. I will become a silent partner in your meals, today's lunch. Invisible partner. I hope you have understood. Thank you for cooperation. பூஜ்ய ஈசன் சீவன் புகழ் பதம் இரண்டேனுக்கும். வாச்சியம் மலமிலா பிரம்மம் ஆன்மா. காட்சிய பாலினை போல் கலந்தொன்றாங் கடைந்து எடுக்கும். கலந்தொன்றாங் கடைந்தே எடுக்கும். ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. பூச்சிய அப்படின்னு சொல்றது பூஜ்ய. பூஜ்ய என்பது பூச்சிய அப்படின்னு எழுதியிருக்கார். பூஜ்ய ஈசன் சிவன் புகழ் பதம் இரண்டினுக்கும் வாச்சியம் லட்சியம்தான் மலமிலா பிரம்மம் ஆன்மா. காட்சிய பாலின் நெய் போல். பால் இருக்கிறது, பாலுக்குள்ளே நெய் இருப்பது தெரிவதில்லை. பாலைத்தான் நம்ம பார்க்கிறோம். பால்ல நெய்ய பார்க்க முடியாது. பாலை பார்க்கறச்ச, வெறும் பாலை பார்க்கறச்ச நெய்ய பார்க்கிறோமோ? நெய்ய பார்க்க முடியாது. ஆனாலும் அந்த பாலுக்குள்ளே ஆஜ்யம், இந்த ஆச்சியம்னு போட்டிருக்கிறது ஆஜ்யம். சமஸ்கிருதத்துல ஆஜ்யம்னா நெய். எல்லாம் சமஸ்கிருத சொல் பயன்படுத்தியிருக்க நிறைய. வாச்சியம் லட்சியம். அப்போ பால் என்பது வாச்சியம், வெண்ணெய் என்பது வாச்சியம். லட்சியமானது என்னாச்சு? நெய்யாக ஆகியது. அதான் வாச்சியார்த்த லட்சியார்த்த விளக்கம். இப்ப சைத்தன்யம் என்பதும் பிரம்மன் என்பதும் ஒன்று என்று எடுத்துக்கொள்ளணும். ஈஸ்வரன் என்பது மாயையில் பிரதிபலித்த பிரம்மன். கூட்டஸ்தன் என்பதும் ஜீவனுடைய சாட்சித்துவம் என்பதும் ஒன்றுதான். கூட்டஸ்தன் என்பதும் ஜீவ சாட்சியா இருக்கக்கூடிய சைத்தன்யமும் ஒன்றுதான். அந்த கரணமானது கூட்டஸ்தனை பிரித்து வேறாக காட்டுகிறது. பிரம்மன் வேறு, ஜீவன் வேறாக அந்த கரணம் தான் காட்டுது. அந்த கரணம்னா என்ன? மனஸ் புத்தி சித்த அகங்காரம் போல. இது கடத்துக்குள்ள இருக்கக்கூடிய கட ஆகாசம் போன்றது. கட ஆகாசத்தை பிரித்து காட்டுவது கட உபாதி. கட உபாதி ஆகாசத்தை கட ஆகாசம் என்றும் பர ஆகாசம் என்றும் இரண்டாக பிரித்து காட்டுகிறது. உபாதி போனதுக்கு பிறகு இரண்டும் ஒன்றுதான். இந்த கட ஆகாசம் போய் அந்த பர ஆகாசத்துல மெர்ஜ் ஆயிடுத்துன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லப்படாது? கட்டாகாசம் போய் பராகாசத்திலே கலந்துடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? பிரியவே இல்லை. பிரிஞ்சிருந்தாதானே சேர்றதை பத்தி சொல்றதுக்கு. பிரிந்ததை போல் தோன்றுது. அதுதான் இங்க எடுத்துக்கணும். அப்ப பாலுக்குள்ளே நெய் கலந்தார் போல, பாலிலே நெய் ஏற்கனவே இருப்பதை போல இந்த ஜீவன்தான் ஆத்மா என்று அறிந்து நீ புரிந்து கொள்ளேன்னு சொல்லல, பிரிந்து கொள்ளேன்னு சொல்லியிருக்க. இதுல இருந்து பற்ற அறுத்துக்கொள். பிரிந்து கொள் என்று சொன்னால் இந்த ஜகத்திலே இருக்கக்கூடிய இந்த மாயையிலே, மாய தோற்றங்களிலே உனக்கு இருக்கக்கூடிய அடையாளத்தை நீ அர்த்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற இந்த மாயா ஜகத்தை பிரிந்து கொள்ளே என்று தெளிவாக சொல்லி. ஐயையோ சுவாமிஜி, எப்படி பிரிகிறது? இவ்வளவு அற்புதமான சுவையான டேஸ்டான
இன்பமான. துன்பம் இருக்கு, ஆனாலும் இன்பம் இருக்கே. துன்பம் மட்டும்தான் இருக்குன்னா கண்டிப்பா நான் பிரிந்து வந்துடுவேன். இன்பமும் அப்பப்ப தலை காட்டுறது, சந்தோஷங்களும் சின்ன சின்ன சந்தோஷங்களும் அப்பப்ப வர்றது. எப்படித்தான் நான் இதை பிரிவது? பிரிவதெப்படி என்ற கால் பிணமாகும் உடனான் என்னும். பிரிவதெப்படி கால் பிணமாகும் உடனான் அறிவினை கொல்லல் வேண்டும் ஐம்பூத விகாரம் அன்றோ. அறிவினை கொல்லல் வேண்டும் ஐம்பூத விகாரம் அன்றோ. பெரியதோர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால். பெரியதோர் துருத்தி மூக்கின் விடுவது மூக்கால். எரி பிராணனும் நீ அல்லை ராஜத குணவிகாரம். பிராணனும் நீ இல்லை ராஜத குணவிகாரம். பிரிவது எப்படி என்று கவலைப்படுகிறாயே, இந்த பிணமாகப் போகும் சரீரத்தையா நீ நான் என்று சொல்லிக் கொள்கிறாய்? இந்த சரீரம் ஒரு நாள் பிணமாகிவிடப் போகிறது. அந்த பிணமாகும் சரீரமா நீ என்ற ஒரு புரிதலை நீ கொள்ளல் வேண்டும், நீ விட்டுவிட வேண்டும், அழித்துக் கொள்ள வேண்டும். ஐம்பூத பஞ்சபூதத்தின் விகாரம்தான் உன்னுடைய சரீரம். துருத்தினா இந்த பம்ப்ல கூட காத்து புஷு புஷுன்னு போயிட்டு வருது. அது மாதிரி உனக்குள்ளேயும் போய்கொண்டு வரக்கூடிய பிராணனையா நீ நான் என்று நினைக்கிறாய்? அந்த பிராணனும் நீ அல்லை. எரி பிராணனும் நீ அல்லை ராஜத குணவிகாரமே. நீ ஒரு குணவிகாரனாக இருக்கக்கூடிய சரீரமே. நீ நான் என்று அடையாளப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற நான். அந்த சரீரம் நீ அல்லை, அந்த பிராணன் நீ அல்லை. இது ஐம்பூத விகாரம். 60 பாடல்கள் முடிவடைந்தது. 61வது காரணம் ஆம் மனது புத்தி கருத்தாவாம் அவையான்மாவோ. மனது புத்தி கருத்தாவாம் அமைவான்மாவோ. காரணமானது புத்தி கருத்தாவாம் அமைவான்மாவோ ஆன்மாவோ. காரணமானது புத்தி கருத்தாவாம் அமைவான். தரமுள 2 கோஷம் சத்துவ குணவிகாரம். தரமுள 2 கோஷம் சத்துவ குணவிகாரம். பரமரு துயிலான் அண்ணன் அணையும் நான் என்னாதே. வரமரு துயிலானந்தம் அயனையும் நான் என்னாதே. பிறவிய தமவஞான விருத்தியின் விகாரம் ஆமே. பிறவிய தமவஞான விருத்தியின் விகாரமாமே. காரணமாம் மனது புத்தி கருத்தால் அமைவது ஆன்மாவோ. ஆன்மாவோ என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். அவை ஆன்மாவோ. காரண மனது புத்தி கருத்தாவாம் கர்த்தாவாம். காரண மனது காரணமாம் மனது புத்தி கரணமாம். I'm sorry. கரணமாம். I pronounced wrongly. I apologize. கரணமாம் மனது புத்தி. கரணம் என்பது அந்தఃகரணம். அந்தःகரணத்திலே இருக்கக்கூடிய மனசும் புத்தியும். கருத்தாவாம் என்றால் கர்த்தா. அவை ஆன்மாவோ.
கரணமாக அந்தఃகரணமாக இருக்கக்கூடிய மனஸ் புத்தி என்ற இந்த இரண்டும் ஆன்மாவாக ஆகுமோ? இவை மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்று இரண்டு கோஷம், தரமுள்ள இரண்டு கோஷம். சத்துவ குண விகாரம், சத்துவ குணத்தினுடைய விகாரமாக எழுந்திருக்கக்கூடியது, உருவாகி இருக்கக்கூடியது இந்த அந்தఃகரணமாகிய கரணமாம் மனது புத்தி. கரணமாம் மனது புத்தி கர்த்தா வாம் அவை ஆன்மாவோ, கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ, அவைதான் கர்த்தா என்று எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்திருவத்தை எனக்கு கொடுத்து கொண்டிருப்பது, ஐ எம் த டூயர் எனக்கு சொல்லிக் கொண்டிருப்பது யார் என்றால் இந்த மனசும் புத்தியும் தான். இவை தரமுள்ள இரண்டு கோஷம், இவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டு கோஷங்கள். என்ன கோஷம்? மனோமய கோஷமாகவும் விஞ்ஞானமய கோஷமாகவும் இருக்கக்கூடியது தரமுள்ள இரண்டு கோஷம். சத்துவ குணத்தினுடைய விகாரம். இவை அஞ்ஞான விருத்தியின் விகாரம் ஆமே. வரமறு துயிலால் என்றால் அருள் இல்லாத, அந்த அருளை பெறாத அஞ்ஞானத்தால் ஏற்படக்கூடிய விருத்தியின் விகாரங்கள். இவற்றையும் நான் என்று சொல்லாதே, நான் இந்த மனம் என்று சொல்லிக் கொள்ளாதே, நான் இந்த புத்தி என்று நீ சொல்லிக் கொள்ளாதே. பிறகு நான் யார்? மனோமய கோஷம், இன்னொரு கோஷம் விஞ்ஞானமய கோஷம். சத்தொடு சித்தானந்தம் சமந்திரம் சாட்சி ஏக. சித்தானந்தம் சமத்திரம் சாட்சி ஏக. நித்தியம் வியாபி ஆன்மா நியது வாவறிந்து. நித்தியம் வியாபி ஆன்மா நியது வாவறிந்து. பொத்தொடு சடந்துக்காதி பொருந்த வேதங்கள் ஆன. பொத்தோடு சடந்து காதி பொருந்து வேதங்களான. பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். சூத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். பஞ்சகோஷத்திலே, பஞ்ச கோஷம்னால என்ன? கவர். ஒவ்வொன்றையும் அடைத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எது? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அது உள்ளே மனோமய கோஷம், அது உள்ளே விஞ்ஞானமய கோஷம், பிறகு ஆனந்தமய கோஷம். இந்த கோஷங்கள் எல்லாம் ஆன்மா அல்ல. பஞ்ச கோஷ குகை விட்டு, குகை, குஹா என்றால் அந்த கேவ்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பஞ்ச கோஷங்களை விட்டு வெளியில் ஆவாய். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த பஞ்ச கோஷங்களுக்குள்ள சில படங்கள்லாம் நீங்க பார்த்திருந்தீங்க தெரியும். அப்படி ஒண்ணுக்குள்ள உருவங்கள்லாம் போட்டு உள்ளுக்குள்ள ஒரு ஜோதி மாதிரி போட்டிருப்பான். உள்ளுக்குள்ள அதுதான் ஆத்மா என்று ஒரு குறியீடு காட்டுவார். அப்ப இந்த பஞ்ச கோஷங்களில் அடைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியது ஆத்மாவா? வெளியில் ஆவாயின்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால அந்த மாதிரி டைரக்டா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பரம்பொருள் தான் ஆத்மா. இந்த ஜீவனுக்குள் அடைப்பட்டு கிடக்கிறவன் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆத்மாவை. ஜீவாத்மா அடைப்பட்டு கிடக்கிறான். ஏனென்றால் அவன் தான் லிமிட்டெட் என்று நினைக்கின்றான். கட்டாகாசத்துக்குள்ளே இந்த இருக்கிற ஆகாசம் மாதிரி, கட்டாகாசத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்தை பார்த்து ஆகாசம் கடத்துள் அடைப்பட்டு விட்டது என்று சொல்ல முடியுமா? ஏனென்றால் அது அடைப்படவே இல்லை. ஆகையினாலே இந்த கடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது.
பரத்திலும் ஆகாசம் இருக்கிறது, கட்டாகாசத்தில் இருப்பதை போல் காட்சி அளிக்கிறது. அது போல இந்த பஞ்சகோஷத்துள் இருப்பதை போல் காட்சி அளிக்கிறது, பஞ்சகோஷத்துக்கு வெளியிலும் இருக்கிறது. கான்சியஸ்னஸ் இஸ் எவ்ரிவேர். பிரம்ம சைத்தன்யம் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, எனக்குள்ளும் இருக்கிறது, உங்களுக்குள்ளும் இருக்கிறது. அப்ப இந்த ரூம்குள்ள ஒரு 10 பேர் இருக்கிறோம்னாக்க இந்த 10 பேரும் 10 ஆன்மாக்களையா வச்சிருக்கோம், 10 பிரதிபலிப்புகளை வைத்திருக்கிறோம். 10 குடத்துல ஜலத்தை வச்சோம், சூரியன் 10 குடத்திலும் பிரதிபலிக்கிறதா இல்லையா? அது மாதிரி இது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தானே தவிர அகப்பட்டுகிட்டு இருக்கிறது. இந்த கான்சியஸ்னஸ அடைப்படுத்தி விட முடியும், அடைத்து வைத்து விட முடியும் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. அதனால வெளியில்லாவாய் வேதங்களிலே இருக்கக்கூடிய இந்த சரீரத்திலிருந்து நீ வெளியே ஆவாய், இந்த கோஷங்களிலிருந்து நீ வெளியே வானா அப்ப என்ன நான் உள்ளேயா மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்ப நான் மாட்டிக்கொண்டதை போல் இருக்கிறேன். ரியலி திஸ் ஆத்மா இஸ் நாட் in the cave குள்ளே, is not locked within these caves. Really speaking, the Atma is not locked within these caves. As though locked மாதிரி, இந்த கட்டாகாசம் மாதிரி. எதனால? இந்த அவித்யா உபாதியினாலே, காரணத்தினாலே, காரண சரீரத்தினாலே உண்டான இந்த ஜீவிதத்தினாலே அடைப்பட்டு கொண்டிருப்பதை போல் தோன்றுகிறதை தவிர உண்மையால அடைப்பட்டு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். வெளியில் ஆவாய் என்பது ஒரு ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன், ஒரு குறியீடாக சொல்லப்படுவது. அந்த பஞ்சகோஷத்துள் ஆத்மா அடைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை போல இந்த ஒரு பாடல் சவுண்ட் ஆச்சுன்னா நீங்க அந்த சவுண்ட் எடுத்துக்கூடாது, அந்த மீனிங் எடுத்துக்கூடாது. அப்ப என்ன போட்டுக்கணும்? ஆஸ் தோ லாக்ட், அடைப்பட்டதை போல தோன்றுகின்ற நீ வெளியில் வா என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சூத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய்ன்னு இருக்கு இல்லையா? அப்ப இந்த குகையில் அடைபட்டு கொண்டிருக்கிறவன் என்று நீங்கள் ஆத்மாவை கருதக்கூடாது, அடைபட்டு இருப்பதை போல் தோன்றக்கூடியவன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள. பஞ்ச கோஷமும் இட்டப்பால் பார்க்கின்ற பொழுது பாழே, பார்க்கின்ற பொழுது பாழே, விஞ்சிய ததுவல்லாமல் வேறொன்னும் தெரிய காணே, விஞ்சிய சதுவல்லாமல் வேறொன்று அஞ்சன இருளையோ நான் அகமென அனுபவிப்பேன், அஞ்சன விருளையோ நான் அகமென அனுபவிப்பேன். பஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார், பஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார். இப்ப சிஷ்யனுக்கு ஒரு குழப்பம் வந்து விட்டது. பஞ்சகோஷத்தை விட்டு வெளியில் வா என்று சொன்னதற்கு பிறகு பஞ்சகோஷமும் விட்டு அப்பால் பார்க்கின்ற பொழுது பாழே. பாழ் என்றால் சூன்யம். பஞ்சகோஷத்தை விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டா ஒண்ணுமே இல்லையே, சூன்யமாவில இருப்பேன். பாழே என்ற சொல், பாழ் என்ற சொல் சூன்யா என்று அர்த்தம். விஞ்சியது அதுவல்லாமல் வேறொன்னும் தெரிய காணேன். எனக்கு தெரியறதெல்லாம் அன்னமய கோஷம், ஸ்தூல சரீரம், அப்புறம் மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். அதுக்கப்புறம் அவ்வப்போது நான் சுகப்படுற சுகானுபவத்தை கொடுக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், சுகானுபவத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம், அறிவை எல்லாம் புரிந்து கொள்ள வைக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷம், உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய மனோமய கோஷம், உயிரை இருப்பாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிராணமய கோஷம், அன்னத்தால் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அன்னமய கோஷம். இதெல்லாம் நான் என்று நினைத்துக் கொள்வது ரொம்ப சுகமான சிம்பிளான விஷயமா இருக்கு, ஈஸியான விஷயமா இருக்கு. பஞ்சகோஷமும் விட்டு வெளியே வான்னு சொன்ன உடனே சிஷ்யன் கேட்கிறான், பஞ்சகோஷமும் விட்டு அப்பால் பார்க்கின்ற பொழுது பாழே, சூன்யமே தான் இருக்கு.
விஞ்சியது அதுவல்லாமல் வேறொன்னும் தெரிய காணேன். அஞ்சன இருளையோ நான் என்று அனுபவிப்பேன். இப்ப நான் இருட்டுக்குள்ள வந்துட்டேன். இதையெல்லாம் விட்டு வெளியே வந்த உடனே ஐ எம் இன் டார்க். ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் எனக்கு அடையாளப்படுத்திக்கிறதுக்கு இருந்தது. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. இந்த கல்யாண விசேஷங்களுக்கு எல்லாம் நம்ம போவோம். இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போச்சுன்னா உடனே கேட்பான், உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ரொம்ப கருணையோட கேட்பான். ஓ ஆயிடுச்சே அப்படின்னா, மாப்பிள்ளை எங்க இருக்கார்? பாம்பேல இருக்கார். ஏன் அமெரிக்காவில மாப்பிள்ளை கிடைக்கலையா? சப்போஸ் அமெரிக்கா மாப்பிள்ளையே இருந்தால், பொண்ணு கல்யாணமாய் அமெரிக்கா போயிட்டான், சுச்சோ அவ்வளவு தூரமா அனுப்பிச்சுட்டேன், நீங்க இந்தியாவில மாப்பிள்ளையே கிடைக்கலையா உங்களுக்குன்னு கேட்க போறாங்க. சரி கல்யாணம் ஆயிடுச்சு ஏதோ ஒரு வகையிலன்னு சொன்னாக்கா அடுத்து என்ன கேட்பான்? குழந்தை இருக்கோ அப்படின்னு கேட்பான். ஆமா ஒரு பொண்ணுன்னா, ஓ பாவம் பையன் இல்ல போல இருக்குன்னு சொல்லு. இப்படி எதையாவது கேட்பான், ஏதோ ஒண்ணு கேட்டு வைப்பான். நீங்க எங்க வீக்னஸா இருக்கீங்களோ அதை பார்த்து கேட்பாரு. அந்த கேட்கக்கூடிய ஜனங்கள் எங்க நீங்க ரொம்ப ஒரு கில்ட்டி கான்சியஸா இருக்கீங்களோ அங்கதான் கேட்பான். பையன் என்ன பண்றாருன்னு இந்த யங்ஸ்டர்ஸ பார்த்து கேட்க கூடாத கேள்வி. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க கூடாது. பயங்கர கோபம் வரும் அவனுக்கு, பயங்கர கோபம். அந்த நேரம் பார்த்து அவன் போண்டா சாப்பிட்டு இருந்தானா போண்டா சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்ல போறான். நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை தேடுறேன்னு சொல்ல போறது இல்லை. எம்எஸ்க்காக விசாக்காக வெயிட் பண்றேன்னு சொல்ல போறது இல்லை. எதையாவது ஒண்ணு கேட்பான். இப்ப புரியுது இல்லையா? நம்மள வெளிப்படுத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு அடையாளம் வேணும். ஏதாவது ஒண்ண வச்சுதான் அடையாளம் பண்ணும். நம்ம இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுதே நம்ம சொல்லுவோம், இவர் வேதாந்தம் எல்லாம் படிச்சிருக்கார். வேதாந்தமும் எனக்கு ஒரு அடையாளமா போயிட்டு இருக்கு இல்ல. நான் வேதாந்தம் எல்லாம் படிச்சிருக்காரு, இவர் 3 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்காரு, சுவாமிஜியோட ஸ்டூடெண்ட். இப்படி ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அல்லது இவர் இன்ஜினியர், இவர் டாக்டர், இவர் பிசினஸ் மேன், இதெல்லாம் சொல்றது. இது சொல்லி பெருமையை தேடக்கூடிய விஷயங்களாதான் சொல்லணும். அப்படி ஏதாவது ஒரு லௌகீகமான ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்மளை அடையாளப்படுத்திக்க வேணும். இப்ப இதுக்கு அடையாளத்துக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது எல்லாம் இந்த பஞ்ச கோஷங்கள் தான். இந்த பஞ்ச கோஷத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டா இவர் யார் என்ன சொல்றது? இருளுக்குள் போனேனே சொல்றாரு. இருளையோ நான் என்று அனுபவிப்பேன். இப்ப நான் சொல்லிக்கிறது எதுவும் இல்லை. ஐம் டாக்டர்னு சொல்லிக்க முடியாது, ஐம் என்ஜினியர் சொல்லிக்க முடியாது, ஐம் பிசினஸ் மேன் சொல்ல முடியாது, ஐம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்ல முடியாது, ஐம் பிசினஸ் மேன் சொல்ல முடியல, ஐம் பொயட்ன்னு சொல்ல முடியல, ஐம் ரைட்டர் அப்படின்னு சொல்ல முடியல, ஐம் ஜேர்னலிஸ்ட். இப்படிதானே அடையாளப்படுத்திக்கிறோம். ஏதாவது ஒண்ணை வச்சு அடையாளப்படுத்திக்கிறோம். அப்ப அந்த அடையாளங்களை எல்லாம் விட்டுடணும். இதெல்லாம் போலியானது, மாறக்கூடியது, மாறக்கூடியது. சில பேரோட விசிட்டிங் கார்டு எல்லாம் பார்த்தா தெரியும், அசிஸ்டன்ட் கலெக்டர் பிராக்கெட்ல ஆர்டிடி அப்படின்னு என்ன, ரிட்டையர்ட்னு அர்த்தம். ஒரு காலத்துல நான் இருந்தேன் ஆக்கும் சொல்லிக்கிறது. அப்பவாது அப்படியாவது ஒரு அடையாளத்தை சொல்லிக்க முடியுமோ? ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இந்த அடையாளத்தை எல்லாம் நான் விட்டு விட்டால் இருளையோ நான் அகம் என்று அனுபவிப்பேன். நான் எதைத்தான் சொல்லிக்கிறது? நினைச்சு பாருங்க, கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி பார்க்கணும். நான் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஈஸிக்வல்டுல என்ன வச்சுட்டு இருக்கோம் நம்ம? வாங்க வாங்க யார் சார் நீங்கன்னு கேட்டா ஒரு பேர் சொல்லணும். அந்த பேரை தான் இப்ப விட்டுடணுமே. இந்த பேரை விடணும், பேரை சொல்லக்கூடாது. தொழிலை சொல்லணும், அந்த தொழிலையும் இப்ப விட்டுடணுமே, தொழிலை சொல்லக்கூடாது. ஊரையும் விட்டுடணும், ஊர் பேரும் சொல்லக்கூடாது. மத்த எல்லா அடையாளத்தையும் விட்டுடணும். பிறப்பு அடையாளங்கள் எல்லாவற்றையும் விட்டுடணும், ஜனன அடையாளங்கள் எல்லாவற்றையும். அப்படி விட்டுட்டா இருளையோ நான் அகம் என்று அனுபவிப்பேன் என்ற குழப்பத்தில் நான் வந்துவிட்டேன். குறைவில்லாத வஞ்சமில்லாத குருவே, உன்னுடைய மகன் மாதிரி நான் இந்த மகன் மதி தெளிய சொல்வாய் என்று கேட்கிறேன்.
முன்புகழ் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி முன்புக சமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரக் கண்ட ஒருவனான் தன்னை காணாத 9 பேரக் கண்ட ஒருவனான் தன்னை காணாத பின்பு அவனிடையிற் கண்ட பெரிய பாழவனோ பாராய் பின்பு அவனிடையிற் கண்ட பெரிய பாலவனோ அன்புள மகனே காண்ப தடங்களும் காண்ப நீயே. அன்புள மகனே காண்ப தடங்களும் காண்ப நீயே. முன்புகழ் ரசமன் இருக்கு இல்லையா, இந்த ரசமன்கிறது தசமன், தசமன் சமஸ்கிருதத்துல தசமன். தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி, எவ்வளவு தடவை எண்ணி பார்த்தாலும் 9 பேரை கண்டான். 9 பேரைத்தான் கண்டான். 9 பேரை கண்டன் இருக்கு, அது ஒரு டைப்போ. பேரை உங்க புக்லயும் அப்படிதான் இருக்கும், பேரை. 9 பேரை கண்டன் இருக்கு, பேரைன்னு நீங்க போட்டுக்கணும். 9 பேரை கண்ட ஒருவனாம் தன்னை காணாத, அந்த ஒருவன் தன்னை காணவில்லை. பின்பு அவனிடையில் கண்ட பெரிய பாழ் அவனோ பாராய். பிறகு அவனை கண்டான் இல்லையா, அப்பொழுது அவன் இருளையா கண்டான்? இல்லையே, தன்னையே கண்டான். பாழை காணவில்லை, சூன்யத்தை அவன் காணவில்லை, தன்னையே கண்டான். தசமன் யாரை கண்டான்? தன்னைத்தானே கண்டு கொண்டான். பாழ் வெளியவா கண்டு கொண்டான்? சூன்யத்தையா கண்டு கொண்டான்? தன்னைத்தான் கண்டு கொண்டான். பெரிய பாழ் அவனோ பாராய், அன்புள மகனே நீ காண்பாயாக. I need a few seconds to retrieve these slides. தெரியலையா? You can verify the text. Slides are not functioning. முன்புகழ் தசமன் புக்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரை கண்ட ஒருவன் தன்னை காணாதவன். பின்பு அவனிடையில் கண்ட பெரிய பாழாவானோ பாராய், அன்புள்ள மகனே காண்ப தடங்களும் காண்ப நீயே. ஆகையினால இது ஒரு தடையாக உனக்கு இருக்காது. நீ நினைப்பது போல், நீ பயப்படுவதை போல் இதை கண்டு நீ அஞ்ச வேண்டாம். தூல சூக்குமம் அவ் அஞ்ஞானம் தோன்றும் மூன்றவத்தை தாமும் காலமோர் மூன்றும் சன்ம கடலும் கள்ளோளங்கள் போலவே வந்து வந்து போன வெத்தனை என்பேனோ ஆலமர் கடவுளானை அவைக்கலாம் சாட்சி நீயே.
நீ எத்தனையோ பிறவிகளை எல்லாம் அடைந்து விட்டாய். அந்த பிறவிகளிலெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடியவன் நீதான். ஸ்தூல சூக்ஷ்ம அஞ்ஞானம் தோன்றும் மூன்றவத்தை. ஸ்தூல சூக்குமம் அஞ்ஞானம் தோன்றும் மூன்றவத்தை தாமும் காலமோர் மூன்றும் ஜன்ம கடலெழும் கல்லோளங்கள் போலவே வந்து வந்து போன வெத்தனை என்பேனோ. ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கலான் சாட்சி நீயே. ஆலமர் கடவுள் ஆணை என்றால் ஆலமர் கடவுள் யார்? தட்சிணாமூர்த்தியினுடைய ஆணையாக சொல்கிறேன். ஏனென்றால் அவர்தான் விஞ்ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஈஸ்வர ரூபம். ஸ்தூலம் சூக்ஷ்மம், ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம். அந்த காரணம் என்பதற்கு இங்கே என்ன சொல்லை பயன்படுத்துகிறா? அஜ்ஞானம். காரண சரீரம் அஜ்ஞானத்தினுடைய விளைவுதான் காரண சரீரம். அவித்யா ஜனனம், அவித்யா ஜனிதம் தான் காரண சரீரம். ஸ்தூல சூக்ஷ்ம அஜ்ஞானம் தோன்றும் மூன்று அவத்தை தாமும் காலமோர் மூன்று ஜன்மம் மூன்றும். இந்த மூன்றும் எத்தனையோ காலகாலமாக கடல் எழும் கல்லோலங்கள். கடலில் எப்படி அலையலையாய் எழுகின்றனவோ, எத்தனை அலைகள் எழுகின்றன கடலிலே. கரைக்கு வந்து திரும்பி போறது, திரும்ப மறுபடியும் அந்த அலை வருது. அதனாலதான் அலைய வேவ்ஸ ஜென்மாதி ஜென்மங்களுக்கு ஒப்பிடுவார்கள். அலைகள் எல்லாம் எப்படி கரையை சேர்ந்து பிறகு மீண்டும் மிக அவசரமாக திரும்ப போய் மறுபடியும் ஒரு பெரிய அலையா வருதோ, இந்த ஜீவனாகப்பட்டவன் இந்த உலக வாழ்க்கைக்கு வாழ்ந்து மறைந்து மீண்டும் சென்று மீண்டும் புதிய அலையாக வருகிறான். அப்படி இந்த ஜீவனுக்கு ஓய்வில்லாத அலைச்சல் இருக்கக்கூடியதுதான் இந்த வாழ்க்கை. கடலெழும் கல்லோளங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை எத்தனை என்பேனோ. எவ்வளவு பிறவி நீ எடுத்தாய் என்று சொல்லட்டுமா? ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கலாம் சாட்சி நீயே. எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி. சுடருக்கு சுடர் வேறுண்டோ? பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டே தான் அல்லாமல் 11 அவனிடத்து உண்டோ பாராய். எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே. நீ எல்லாவற்றையும் கண்டுகொள்கிறாய், உன்னால் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடிகிறது என்கிற பட்சத்திலே ஏது கொண்டு நான் அறிவேன், எதை கொண்டு என்னை நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லாதே. சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேறு உண்டோ? இந்த சுடர் ஸ்வயம் ஜோதியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்ம ஜோதி, ஆத்ம ஜோதி. இந்த ஜோதிக்கு சுடர் ஏதும் உண்டோ? இல்ல, எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே. நீ அனைத்தையும் கண்டுகொண்டுதானே இருக்கிறாய். என்னை நான் எப்படி கண்டுகொள்வது என்று நீ சொல்கிறாய். மண்ணை பார்க்கிறேன், மரத்தை பார்க்கிறேன், மனிதர்களை பார்க்கிறேன், உலகங்களை எல்லாம் பார்க்கிறேன். ஏன் என்னால் பல கோடி ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை கூட கண்டுபிடிக்க முடியும். ஒரு டெலிஸ்கோப் வழியாக பார்க்க முடியும். ஒளியாண்டுகள் என்ன? ஒரு ஒளி, ஒரு சுடர் ஒரு நிமிஷத்துல, ஒரு வருஷத்துல பயணம் செய்யக்கூடிய தூரம் ஒளி ஆண்டுன்னு சொல்றோம், லைட் இயர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை கூட என்னால பார்த்து விட முடியுமே, ஆனா என்னத்தான் பார்த்துக்க முடியாது. நான் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது. பல கோடி ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை கூட என்னால் கண்டுகொள்ள முடியும். ஆகையினாலே சொல்லாதே, ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே. சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேறு உண்டோ?
நீதான் ஜோதி சுடராகிய ஆத்ம ஜோதி. இந்த ஜோதியை பார், இந்த ஜோதி இருக்குன்னு இன்னொரு லைட்டை வச்சு காமிக்கணுமோ? இருட்டுக்குள்ளே ஒரு பழம் இருக்கு, மேஜை மீது ஒரு பழம் இருக்கு. நான் சொல்றேன் மேஜையில ஒரு ஆப்பிள் இருக்கு, அதை எடுத்து கொண்டு வாருங்கள் நான் சொல்றேன். அப்படி ஒன்றும் புலப்படலையேன்னு நீங்கள் சொல்கிறீர்கள். உடனே நான் ஒரு டார்ச் அடிச்சு காமிக்கிறேன், பழம் ஒளிர்கிறது. டார்ச்சிலிருந்து சென்ற ஒளி பழத்தின் மீது பட்டு திரும்பி வந்து இது பழம் இருக்கிறது என்ற இருப்பை காண்பிக்கிறது. சரி, இப்ப நானு அந்த அறைக்குள் இருக்கிற ஒரு தீபத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள்னு சொல்றேன். தீபம் காணலையே, கொஞ்சம் லைட் இருந்தா கொடுங்க, தீபம் இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்ல போறீங்க? சொல்ல மாட்டோம். அப்ப தீபத்தை அறிய தீபம் வேண்டியதில்லை. சுடருக்கு சுடர் வேறுண்டோ? ஒரு சுடராக நீயே இருக்கும் பொழுது உன்னை அறிய இன்னொரு சுடரையா கொண்டு வந்து நான் காட்ட வேண்டும்? பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டே தான் தன்னை கண்டுகொண்டான். அல்லாமல் தன்னை அவன் 10ன்னு எண்ணிக்காம 11ன்னா சொல்லிக் கொண்டான். தன்னை 10ன்னு தானே எண்ணிக்கொண்டான். ஆகவே அந்த காணாமல் போன நான் அகப்பட்டு கொண்டேன். இதுவரைக்கும் எனக்கு நானே அந்நியமாய், எனக்கு நானே அறியாமையாய் இருந்த நான் இப்பொழுது அறியப்பட்டேன். அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டென்று எண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடர்க்கு அனவத்தை பலமாய் தீரும் அறிபடும் பொருள் நீ இல்லை, அறிபடா பொருள் நீ இல்லை, அறிபொருள் ஆகும் முன்னை அனுபவித்தறிவாய் நீயே. அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டோ? அறிவை காட்டுவதற்கு இன்னொரு அறிவு உண்டோ? இன்னொரு அறிவை நாம் காட்ட வேண்டுமோ? அறிவால் தான் அறிந்து கொள்கிறேன். எதனால் நான் அறிந்து கொள்கிறேனோ அதுதான் நான். எது என் இப்போ புத்தியை கொண்டு நாம் அறிகிறோம். ஆனா புத்தி ஆன்மா அல்ல. புத்தியை எது ஒளிர்விக்கிறதோ, which illuminates your intelligence is Atma, which illuminates your knowledge is Atma. புத்தியை எது illuminate பண்றதோ, புத்திக்கு புத்தியாய் எது இருக்கிறதோ அது ஆத்மா. புத்தியே ஆத்மா அல்ல. ஆத்மாவின் ஆதரவு இல்லை என்றால் புத்தி ஜடமே. புத்தியும் ஜடம்தான், மனசும் ஜடம்தான், எல்லாம் ஜடம்தான். அனைத்துக்கும் ஆதாரமாய் அதிஷ்டானமாய் இருப்பது ஆத்மாவே தான். இப்ப எல்லா இடத்திலும் ஆத்மாவுக்கு ஈடாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிக்கொண்டே வரும். ஆகாசம் ஆகாசம் ஆகாசம். ஆகாசம் ஒரு வசதியான உதாரணம். எதுக்கு? பிரம்மனையும் ஆத்மாவையும் காட்டுறதுக்கு ஆகாசம் ஒரு வசதியான உதாரணம். ஏனென்றால் ஆகாசம் எதனாலும் மாசுபடுவதில்லை, அது அழுக்கடைகிறதில்லை, எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுத்திருக்கு, அகாமடேட் பண்ணிருக்கு, எல்லையற்றதாக இருக்கு. இந்த மாதிரி பல குணாதிசயங்கள் ஆத்மாவுக்கும் பிரம்மனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பொருந்தி இருக்கிறதுனால ஆகாசத்தையே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம பயன்படுத்திட்டே வரோம். ஆகாசத்தை பயன்படுத்துற ஒரு ஐடியா இதுதான். அப்ப ஆகாசத்தையே பிரம்மன் என்று கொள்ளலாமா என்றால் முடியாது. எல்லாத்தையும் தனக்குள் அடக்கி இருக்கிற ஆகாசத்தையும் தனக்குள் அடக்கி இருப்பதுதான் பிரம்மன். அப்ப பிரம்மன் எதற்குள்ள அடங்கி இருக்கு என்று சொன்னால் இல்லை, அது ஸ்வயம். தட் இஸ் தி அல்டிமேட். அந்த பிரம்மனுக்கு ஒரு அவகாசம் வேண்டியதில்லை, அது எங்கேயும் போய் அகாமடேட் ஆக வேண்டியதில்லை. மற்ற எல்லாம் தான் பிரம்மத்துல அடங்கி இருக்கிறது, அகாமடேட் ஆகியிருக்கிறது என்று நாம புரிந்து கொள்றதுனால அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறுண்டு என்று எண்ணு. அறிவுக்கு அறிவாய் இருப்பது பிரம்மன், புத்திக்கு புத்தியாய் இருப்பது ஆத்மன். அறிவற்ற குதர்க்க மூடர்க்கு அனவத்தை பலமாய் தீரும் அறிபடும் பொருள் நீ இல்லை. நீ எதை பார்க்கிறாயோ அது நீ இல்லை. திருஷ்யம் நீ இல்லை, திருக்குதான் நீ. அதே மாதிரி அறிந்து கொள்ளவே முடியாத பொருளும் நீ இல்லை.
அறி பொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே. இங்க ஒரு கான்ட்ரவர்சியல் வேர்டு வருது. அனுபவித்து அறிவாய் நீயே என்றால் ஆத்மாவை அனுபவிக்க முடியுமா என்று ஒரு கேள்வி வருது. துக்கத்தை அனுபவிக்க முடியும், சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், ஆத்மாவை அனுபவிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வருது. ஏன் இந்த அனுபவித்து அறிவாய் நீயே என்பதை ஆழ்ந்து பார்க்கணும்னா டைரக்டா நீங்க அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. டைரக்டா எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவதுன்னு ரெண்டா போயிடும். அனுபவித்து அறிவாய் நீங்கிற பதத்தை நம்ம அப்படியே நேரடி அர்த்தத்தோட எடுத்துட்டோம்னா என்ன ஆயிடும், அனுபவிப்பவன் ஒருத்தன், அவன் எதையோ அனுபவிக்கிறானே அது ஒண்ணுன்னு ரெண்டாயிடும். பிரம்மமே நீ என்று ஒன்றாகாது. அதனால மற்ற எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், பிரம்மனை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் அனுபவமும் அனுபவிக்கப்படும் பொருளும் அனுபவிப்பவனும் பிரம்மனே. இவையெல்லாம் ஏக்கமாயிருக்கு. என்னன்னா அனுபவம், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவிப்பவன், இந்த மூணு யாரு? ஒருவனே, ஏக்கமே. அப்போ அனுபவித்து அறிவாய் என்று சொன்னால் உடனே நீங்க அதை டியூவலா திங்க் பண்ணக்கூடாது. சொற்கள் எங்கே போய் தோற்று திரும்புகிறதோ அங்கதான் பிரம்மன் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால இந்த சொற்கள் பத்த மாட்டேங்குது. இப்ப அனுபவித்து அறிவாய்ன்னு தான் சொல்ல முடியும். புரிந்து கொள்வாய்ன்னு எடுத்துக்கணும். என்னவென்று புரிந்து கொள்ளணும்? அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவம், இவை மூன்றும் ஒன்றாக இருக்கும் பொழுது எப்படி அனுபவித்து அறிவாய் நீ ஏன்னு பிரிக்க முடியும்? பிரிக்க முடியாது. அது ஒரு ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன், ஒரு குறியீடாக சொல்லப்பட்ட, உதாரணமாக சொல்லப்பட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கணும். புரியுறது இல்லையா? மதுரமாங் கட்டி சுட்டம் மாப்பணி ஆரம் எல்லாம் மதுரமாக்கியவதற்கு, மதுரமாக்கியவதற்கு மதுரந்தான் சுபாவம் என்றோ அது இது எனும் சட்டங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டும் ஆகா அகம் பொருள் அறிவாய் நீயே. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறார். அறிவுக்கும் அறிவு செய்வதுதான் ஆத்மா, அறிவுக்கு அறிவாய் இருப்பதுதான் ஆத்மா. இப்ப மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரம், இது ஒரு உதாரணம். மதுரம்னா இனிப்பு, இனிப்பான வெல்லத்தை சேர்த்து பணியாரம் சுட்டார்கள். பணியாரம்ங்கிறது ஒரு பதார்த்தம். அந்த பதார்த்தத்தை போல பலவிதமான பதார்த்தங்களை எல்லாம் அந்த வெல்லத்தை பயன்படுத்தி செய்கிறார். அப்ப அந்த வெல்லத்தை பயன்படுத்தி செய்த பதார்த்தங்களில் எல்லாம் மதுரம் ஆக்கிய அதற்கு மதுரந்தான் சுபாவம் அன்றோ. இது எல்லாத்திலையும் என்னதான் இருக்கு? இனிப்பு தான் இருக்கிறது. அது இது எனும் சட்டங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டும் ஆகா. இரண்டு வேறு வேறு பொருள்களில் இந்த இனிப்பு பிரதிபலித்தாலும், இந்த இரண்டும் வேறு வேறு பொருள்களாக இருந்தாலும், அந்த பொருள்களை நீக்கிவிட்டு பார்க்கும் பட்சத்தில் எதுதான் மீதும்? மதுரம். அந்த மதுரம் தான் பிரம்மன். அகம் பொருள் நீ அறிவாயாக. நீ இந்த தொம் பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் பந்தமில் பிரம்மபேத பதந்தனில் லட்சியார்த்தம் அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம் சந்ததம் பேதம் ஆவார் தமக்கு ஐக்கியம் கூடாதே. தமக்கு ஐக்கியம் கூடாதே. இந்த நீ, இப்படிப்பட்ட நீ, அறிவுக்கு அறிவாய் இருக்கக்கூடிய, உணர்வுக்கு உணர்வாய் இருக்கக்கூடிய, பிராணனுக்கு பிராணனாய் இருக்கக்கூடிய நீ பிரம்மன், ஆத்மன், துவம் பதத்தின் லட்சிய பொருள் என்று அறிவாய்.
வாச்சியார்த்த பொருள் யாரு? தொம் பதத்தின் வாச்சியார்த்த பொருள் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கிற நான் நினைச்சுன்றேன், அது வாச்சியார்த்த பொருள். ஆனா லட்சியார்த்த பொருள் பஞ்சகோஷாதீதா, பஞ்சகோஷம் கடந்த ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவன், பஞ்சகோஷத்தை கடந்த நிலையிலே, சரீரத்ரயத்தை ஜாகிரதா சொப்பன ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடியவன், அவஸ்தாத்ரயத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடியவன் நீ. தொம் பதத்தின் லட்சிய பொருள். தொம் பதத்தினுடைய தத்துவம் அசி மகா வாக்கியம். தொம் பதத்தினுடைய வாச்சியார்த்தமாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள், நான் எப்படி தத்தாவேன், என்னால எப்படி தத்துக்கு இணையாக முடியும் என்று சொன்னால், தத்து தொம் பதத்தினுடைய வாச்சியார்த்தமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அர்த்தம். வாச்சியார்த்தமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வரைக்கும் என்னால தத்பதத்துக்கு இணையாக முடியாது. வாச்சியார்த்தமாக பார்க்கும் பொழுது இன்ப துன்பம், சுக துக்கம், ஜனன மரணம், ரோகங்கள், ஜரா துக்கம் எல்லாம் கூடின நான் என்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அது வாச்சியார்த்தம். ஆனால் இப்பொழுது லட்சியார்த்தத்தை குரு உபதேசம் செய்கின்றார். இந்த நீ துவம் பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் பந்தமில் பிரம்மமே தற்பதந்தன்னின் லட்சியார்த்தமாம். அடுத்தது தத்பதத்திற்கு லட்சியார்த்தம் சொல்கின்றார். தத் பதத்திற்கு லட்சியார்த்தம், தத் என்பது வாச்சியார்த்தத்துல என்ன? ஈஸ்வரஹா. தத்து வாச்சியார்த்தத்துல ஈஸ்வரஹா, லட்சியார்த்தத்துல என்ன? பிரம்மன். இப்ப ரெண்டு பதம் இருக்கு, தத்து துவம்னு ரெண்டு பதம் இருக்கு. இந்த ரெண்டு பதத்திற்கும் லட்சியார்த்த வாச்சியார்த்தங்களை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. தொம் பதத்தினுடைய வாச்சியார்த்தம் ஜீவன், சரீரத்தோடு இருக்கக்கூடிய ஜீவன். லட்சியார்த்தம், லட்சியார்த்தமா போகும் பொழுது அதுவும் பிரம்மன் ஆயிடும். பந்தமில் பிரம்மமே தற்பத லட்சியார்த்தம். ஓகே, அப்போ பிரம்மனுடைய அந்த தத்து பதத்தினுடைய வாச்சியார்த்தம் ஈஸ்வரஹ. தத்து பதத்திற்கு ஈஸ்வரஹ, துவம் பதத்திற்கு ஜீவஹா. இதனாலதான் ஜீவேஸ்வர பேதம் உண்டாகுது. ஜீவேஸ்வர பேதம் எதனால உண்டாகுது? வாச்சியார்த்தத்தினால உண்டாகுது. ஜீவேஸ்வர அபேதம் எதனால உண்டாகிறது? லட்சியார்த்தத்தினால உண்டாகுது. வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம் அப்படின்னு என்னன்னு நான் நிறைய பேசியிருக்கோம். வாச்சியார்த்தம்னா என்ன, லட்சியார்த்தம்னா என்ன? வாச்சியார்த்தத்திலே தொம் பதத்தினுடைய வாச்சியார்த்தம் ஜீவனை குறிக்கிறது. தத்து பதத்தினுடைய வாச்சியார்த்தம் ஈஸ்வரனை குறிக்கிறது. லட்சியார்த்தத்தை நாம் ஆழ்ந்து தியானித்து பார்க்கும் பொழுது தொம் பதத்தினுடைய லட்சியார்த்தமும் ஆத்மன் தான், பிரம்மன் தான். தத் பதத்தினுடைய லட்சியார்த்தமும் பிரம்மன் தான், ஈஸ்வரனை கடந்த பிரம்மன். பந்தமில் பிரம்மமே தத் பதத்தின் லட்சியார்த்தம். அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம். ஜீவன் ஈசன் என்பது வாச்சியார்த்தம். இந்த ஸ்டான்ஸாவை நம்ம முன்ன பின்ன பார்த்துக்கணும். பின்னாடி இருக்கிற பகுதியில, இந்த 4 பகுதியில மந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம் எழுதியிருக்காரு இல்லையா? அப்ப அந்தமாம் எடுத்துக்கணும். அந்தமாம் ஜீவன் ஈச, ஜீவனும் ஈஸ்வரனும் வாச்சியார்த்தம். ஜீவன் எதனுடைய வாச்சியார்த்தம்? துவம் பதத்தினுடைய வாச்சியார்த்தம். ஈசன் ஈஸ்வரன் எதனுடைய வாச்சியார்த்தம்? தத்து பதத்தினுடைய வாச்சியார்த்தம். இதனால் பேதம் ஆவார்கள். அப்ப அபேதம் எப்படி வரும்? ஜீவ ஈஸ்வர அபேதம் எப்படி வரும்? துவம் பதத்தின் லட்சிய பொருள் ஆத்மா, தத்து பதத்தினுடைய லட்சிய பொருள் பிரம்மன். அப்போ தத்துவம் அசிங்கிற மகா வாக்கியத்துல இந்த ஈக்குவேஷன் லட்சியார்த்தத்தால் தான் ஏற்பட முடியும். வாச்சியார்த்தத்தால் ஒருபோதும் ஏற்பட முடியாது என்பது வாதம்.
தத்துவம் அசி என்கிறது நீ அதுவாக இருக்கிறாய், நீயே பிரம்மமாக இருக்கிறாய். சிஷ்யனுக்கு கவலை வந்துடுது, நான் எப்படி பிரம்மமாக முடியும், நான் அல்பக்ஞன் அல்பசக்திமான், நான் எப்படி சர்வஜனாகவும் சர்வசக்திமானாகவும் இருக்கிற ஈஸ்வரனுக்கு இணையாக முடியும்? இணையாக முடியாது. வாச்சியார்த்தத்தின்படி. லட்சியார்த்தத்தின்படி இரண்டுமே ஈஸ்வரன் தான், இரண்டுமே பிரம்மன் தான், வேறு வேறு அல்ல. அப்ப அது முதல் பேராகிராஃப். அதனாலதான் லட்சியார்த்தத்தை முதல்ல கொடுத்துட்டார். லட்சியார்த்தத்தை முதல்ல கொடுத்துட்டார். இந்த நீ தொம் பதத்தின் லட்சிய பொருளாம். இந்த நீன்னு சொல்லியிருக்கார். இந்த நீனா அந்த உபாதிகளை எல்லாம் களைந்து எரிந்த நீ. உபாதிகள் எல்லாம் தூக்கி போட்ட. நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, இந்திரியங்கள் அல்ல, பிராணன் அல்ல, அவற்றையெல்லாம் கடந்த ஆன்மா. அதெல்லாம் தூக்கி போட்டாதானே ஆன்மா வரும். அப்ப உபாதிகளை எல்லாம் களைந்து நிற்கிறவன் ஆன்மா. ஈஸ்வரன் மாயா உபாதியை களைந்து நிற்கும் பொழுது பிரம்மன். லட்சியார்த்தத்துல ஈஸ்வரன் கீழே போட்டிருக்கு. வாச்சியார்த்தத்துல வாச்சியார்த்தம் ஜீவன் ஈசன் அவர்களே. அந்தமான் ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம். சந்ததம் பேதம் ஆவார். எப்பொழுதுமே சந்ததம்னா எப்பொழுதுமே பேதமாகத்தான் இருக்க முடியும். ஜீவ ஈஸ்வர பேதம் இருந்து கொண்டேதான் இருக்கும், ஒருபோதும் ஆகாது. அதனால இந்த வேதாந்தம் நீயே ஈஸ்வரன் சொல்லுது அப்படின்னா, இந்த உடம்பு மனசு புத்தி சித்த அகங்காரத்தை ஈஸ்வரன் சொல்லல. அதையெல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய ஆத்மாவை ஈஸ்வரன் என்று சொல்கிறதுன்னு எடுத்துக்கணும். அகம் பிரம்மாஸ்மின்னா அந்த அகத்தை டிஃபைன் பண்ணணும். தத்து துவம்னா அந்த துவம்ம டிஃபைன் பண்ணணும். அயம் அப்படின்னு சொன்னா அந்த அயமாத்ம பிரம்மா என்ற அயம் அப்படிங்கிற அந்த பொருளை விளக்கம் செய்யணும். ஹி, அயம்னா ஹி, அது அந்த பொருளை விளக்கம் செய்ய வேண்டும். அதனால 3 வகையிலையும் சொல்லியிருக்கிறார். அகம் என்று அஸ்மத் சப்தத்திலையும், துவம் என்று யுஷ்மத் சப்தத்திலையும், அயம் என்று தத் சப்தத்திலையும். மகா வாக்கியம் இந்த தத்துவம் பதத்தை இஸ் ஈக்குவல் டு பண்ணியிருக்கிறத தாண்டவராய சுவாமிகள் மிக எளிமையாக இந்த பொருளை விளக்கி சொன்னார். மைசூர் பாகு இருக்கு, ஜிலேபி இருக்கு, குலோப்ஜான் இருக்கு, இதெல்லாம் வேற வேற தானே என்றால் இல்லையே, இதெல்லாம் ஸ்வீட். ஏன்னா இப்ப உபாதியாக இருக்கக்கூடிய அந்த ஜிலேபி உபாதியையும் குலோப்ஜான் உபாதியையும், நாளைக்கு நியூ இயர் ஸ்வீட் போடுவோம், ஏதாவது ஒரு ஸ்வீட் போடுவோம். இன்னைக்கும் நியூ இயர் தாமா, இன்னைக்கும் ஒரு ஸ்வீட் போடுவோம். ஆகினால இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வேற வேற ஷேப்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்ல இருந்தாலும், நாமரூபத்தில் இருந்தாலும் அதனுடைய கண்டென்ட் ஸ்வீட் தான், மதுரமே என்று சொல்லி ஒரு எளிமையான குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டோரிய சொல்லி, இந்த நீ இப்படி இனிப்பான நீ தொம் பதத்தின் லட்சிய பொருள் அப்படின்னு. பந்தமில் பிரம்மமே தத்பதத்தின் லட்சிய பொருள் என்று முதல்ல லட்சியார்த்தத்தை சொல்லிட்டு, அந்தமான் ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம். வெர்பல் மீனிங் தான் ஜீவன் ஈஸ்வரன் என்பது. அப்ப பேதம் எதனால உண்டாகுது? வாச்சியார்த்தத்தினால உண்டாகுது. அபேதம் எதனால உண்டாகுது? லட்சியார்த்தத்தினால உண்டாகுது என்பதை அறிந்து கொள்ளாதவர்களுக்கு தமக்கு ஐக்கியம் கூடாதே. இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் கூடவே கூடாது, முடியாது. வேதம் ஆனதுவும் கேளாய் பெயராலும் இடங்களாலும், மோதரும் உபாதியாலும், உடலாலும் உணர்வினாலும், பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர். ஆதலால் இவர்கள் நாளும் ஐக்கியம் என்பது கூடாது. வேதம் எதனாலெல்லாம் வருது? பெயரால வருது, நாமரூபங்களால வருதுன்னு அர்த்தம். நாமரூபங்களால இதுக்கெல்லாம் பேரு வேற. இது இட்லின்னு பேரு, அதுக்கு தோசைன்னு பேரு. ஆனா எல்லாத்துக்கும் மாவு ஒண்ணுதான். அந்த மாதிரி உபாதியால், உடலால்
உணர்வினால் இதனால் எல்லாம் இந்த பேதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அப்படி பல தூரம் அகன்று நிற்பர். ஆதலால் இவர்களுக்கு எந்நாளும் ஐக்கியம் என்பது கூடவே கூடாது என்று சொல்லி 70வது பாடலை நிறைவு செய்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Harihi Om. Shri Gurubhyo Namaha. Harihi Om. Thank you for joining today's morning session. We will meet again by 11:30. Dhanyawadaha.